அமைதியான ஒரு ஊரில் திக்கோ என்ற ஒரு மர்மமான திருடன் வசித்து வந்தான். அவன் பணத்தையோ நகைகளையோ திருடியதில்லை, கரண்டிகள், அலாரம் கடிகாரங்கள் மற்றும் குடைகள் போன்ற விசித்திரமான பொருட்களை மட்டுமே திருடினான். நகர மக்கள் குழப்பமடைந்தனர். மேயர் அவனை பிடித்ததற்கு ஒரு வெகுமதியை வழங்கினார். ஒரு இரவு, ஜேன் என்ற ஆர்வமுள்ள சிறுவன் திக்கோவை பின்தொடர்ந்தான். அவனுக்கு ஆச்சரியமாக, அந்த திருடன் தீயவன் அல்ல. திக்கோ உடைந்த பொருட்களை ரகசியமாக சரிசெய்து, அவற்றை நல்ல நிலையில் உரிமையாளர்களிடம் திருப்பிக் கொடுத்துக் கொண்டிருந்தான். நகரப் பாலத்தின் கீழ் ஒரு சிறிய பட்டறையை மறைத்து வைத்திருந்தான். ஆனால் இந்த முறை திக்கோ முக்கியமான ஒன்றை எடுத்துச் சென்றான்: மேயரின் தங்க கடிகாரம். ஜேன் ஏன் என்று கேட்டான் ஹூட். திக்கோ, கடிகாரம் உடைந்து விட்டது. நகரத்திற்கான நேரத்தை நிறுத்துவதற்கு முன்பு அதை சரிசெய்ய விரும்பினேன் என்று சொன்னான் ஹூட். ஜேன் சிரித்தான். கடிகாரங்கள் நேரத்தை நிறுத்துவதில்லை. திக்கோ கண் சிமிட்டினான். சில செய்கின்றன. மறுநாள் காலை, மேயரின் கடிகாரம் சரியாக திருப்பி அனுப்பப்பட்டது. சரியாக டிக் அடித்தது. நகரம் கொண்டாடியது. திக்கோ மீண்டும் ஒரு முறை இருளில் மறைந்து போனான். நன்றி குறிப்பையும் நிலையான பொருட்களுடன் கூடிய ஒரு பை